விடியகாலம் ரெடி ஆயாச்சு. இன்னைக்கு பஞ்சமிப்பா. காலையில 11:45லேருந்து நாளைக்கு காலைல 11:26 வரைக்கும் இருக்கு. நான் நாளைக்கு காலைல விடியகாலம் தான் பூஜை பண்ண போறேன். ஏன்னா, இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. எங்க கிளம்பிட்டோம்னு பார்க்குறீங்களா, கல்பனா சாயங்காலம் வந்ததுமே பப்பாயா குடுத்துட்டு, நேரா நான் கூட்டு வந்த இடம் தான் ஜிம்முக்கு வந்தாச்சு. "உன்னாலே முடியாது என்பதை ஊரே சொல்லும் நம்பாதே, பரிதாபம் காட்டும் எந்த வர்க்கத்தோடும் இணையாதே." இந்த பாட்டு தான் ஞாபகம் வருது. கல்பனா எக்சர்சைஸ் பண்ண, சரி அவங்கள ஜிம்முக்கு கொண்டு போய் விட்டுட்டேன். எனக்கே என்னமோ வாழ்க்கையில பெரிய விஷயத்த சாதிச்ச மாரி இருந்தது. சரி அவ எப்படி பண்ணியிருப்பாளோ என்னமோ தெரியல. ஒரு எக்ஸைட்மென்ட்டோட தான் வரதுக்குள்ள டிஃபன்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். சரி அதுக்குள்ள ஃபோன் பண்ணிட்டாங்க. "அம்மா 2 மணி நேரம் ஆச்சு வந்து கூட்டு போம்மா" அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு நான் போய் கூட்டிட்டு வந்து கிட்டத்துல வந்து பார்த்தா ஷவர்ல குளிச்சுட்டு வந்த மாரி இருந்தது. ஆஹா! என்னடா இது நம்ம புள்ளைய நல்லா இருக்கணும் ட்ரெய்னரோட சேர்த்து கல்பனா வந்து இன்னைக்கு ஜிம்முக்கு போயிட்டாங்க. இன்னையிலேருந்து அவங்களோட ஃபுட்டெல்லாம் மாறப்போகுது. அவங்களோட உடம்பு நிலையும் மாறப்போகுது. பழைய கல்பனாவ ஃபோட்டோவையும் காட்டுறேன். அது மாரி கொண்டு வர வரைக்கும் என்னோட லட்சியம் முடியாது. கல்பனா வந்து ஜிம்முக்கு போயிட்டு எல்லாரும் ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்க. எல்லாரோட பிளெஸிங்ஸும் பண்ணுங்க. சரின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட சொன்னோம். ஃப்ரூட்ஸ் கடைக்கு வந்து ஃப்ரூட்ஸும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுப்பா.